ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை சொல்லிக்கொண்டு வழக்கம் போல் விநாயக பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 24/12/2024 மார்கழி மாதம் 9ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை அருமையான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும், அம்பாளை வழிபட வேண்டும். சூரிய உதயம் இன்று காலை 6:26 சூரிய அஸ்தமனம் மாலை 5:48 இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:49 வரை அஸ்தம், அதன் பின்பு சித்ரா நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 8:54 வரை தேய்பிறை நவமி, அதன் பின்பு தசமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் நல்லதே நடக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே மௌனம் கடைபிடிக்க வேண்டும். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே சற்று நெருக்கடி ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். செய்கின்ற வேலைகளிலே கவனமாக இருங்கள். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழிலிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் நட்டம் ஏற்பட்டுவிடும். ஆகவே கவனமாக இருங்கள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கவனச்சிதறல் இல்லாமல் குலதெய்வத்தை வணங்கி இஷ்ட தெய்வத்தை வணங்கி கடந்து செல்ல வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல சந்தான பிராப்தி உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். நீங்கள் என்ன விஷயமாக வெளியூர் சென்றாலும் அந்த பயணம் வெற்றிகரமான பயணமாக மாறும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். நண்பர்களோடு இருந்த மன வருத்தங்கள் தீர்ந்து சௌஜன்யமாக பழகுவீர்கள். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். நல்ல மாற்றமாக இருக்கும். இருக்கின்ற வேலையிலிருந்து உயர்ந்த பதவிக்கு செல்வீர்கள். தாய்வழி சொந்தங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை இன்றைய நாளிலே வணங்குங்கள். கந்தர் சஷ்டி கவசம் கேளுங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். நகை இருக்கலாம், புதிதாக வண்டி வாகனமாக இருக்கலாம், புதிய செல்போன், புதிய லேப்டாப், அல்லது வீட்டுக்கு வேண்டிய ஹவுஸ்ஹோல்ட் திங்ஸ் என்று சொல்வார்களே, சோஃபா, கட்டில், மெத்தை, இப்படி ஏதேனும் நல்ல பொருளாக வாங்கி சுப செலவு செய்வீர்கள். தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்றன. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் சிம்மராசினருக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அந்த வகையிலே கவனமாக இருங்கள். கூட்டாளிகளோடு கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். ஒரு 2-3 நாட்கள் தள்ளி போகட்டும், தவறில்லை. அடுத்த வாரத்திலே பார்த்து கொள்ளலாம். இன்றைய நாள் அதற்கு சாதகமாக இல்லை, எனவே வேண்டாம். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். காரிய தடைகள் விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகனுடைய வேலை வணங்க வேண்டும். வேலை வணங்குவதே வேலை என்று முருகப்பெருமானுடைய கை வேலை வணங்க வேண்டும். சூரபத்மனோடு சண்டைக்கு சென்றபோது தடையாக நின்ற அந்த மலையை சாய்த்து முருகப்பெருமானுக்கு சூரபத்மனுடைய இருப்பிடத்தை காட்டி கொடுத்தது வேல். ஆகவே தடைகளெல்லாம் தகர்ந்து போக முருகப்பெருமானுடைய வேலை வணங்குங்கள். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும்.
சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எல்லா வகையிலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இன்றைய நாளிலே முயற்சி செய்யுங்கள், வேலை கிடைக்கும். அதேபோல் ப்ரமோஷனுக்கு முயற்சி செய்பவர்கள் இன்றைய நாளிலே செய்யுங்கள், கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளை முருகப்பெருமானை வணங்கி மேலும் நல்ல பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சகோதர வழியிலே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வருகின்ற நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமாக இருக்கின்றது உங்களுக்கு. ஆக இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் அம்பாளையும் வணங்கி மேலும் நல்ல பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயக பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பின் சென்று வாருங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் உண்டாகலாம். ஆகவே மற்றவரோடு கவனமாக பழகுங்கள். வீண் பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பொறுமையோடு இருந்தால் பெருமையாக வாழலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்றைய நாளிலே எடுக்கக்கூடாது. ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டு, இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு கடந்து செல்ல வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்றன. காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்றன. குலதெய்வ வழிபாடு நல்ல மன அமைதியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மீனராசிக்காரர்களுக்கு அருமையாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். கந்தர் சஷ்டி கவசம் படியுங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே கந்தர் அனுபூதி படிக்க வேண்டும். கந்தர் அனுபூதி படித்தால் அது மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு. முருகப்பெருமான் குளிர்ந்து போவார். உங்களுக்கு அருளை வாரி வழங்குவார். எனவே 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே
முருகனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது சந்நியாசிகளுக்கு அவரை பார்க்க வருகின்ற பக்தர்களுடைய மனங்களை படிக்கின்ற ஒரு அதீதமான சக்தி உண்டு. நான் யாரை சொல்கின்றேன் என்றால், முறையான சந்நியாசிகள், முறையாக இறைவனையே சிந்தித்து கொண்டு எந்நேரமும் இறை ஞானத்திலேயே இறை தியானத்திலேயே இருக்கின்ற உண்மையான சந்நியாசிகளுக்கு போலிகள் எல்லாவற்றிலுமே இருக்கின்றார்கள். அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அப்படி இறை தியானத்திலேயே இருக்கின்ற முழு சந்நியாசிகளுக்கு அடுத்தவர்களுடைய மனதிலே என்ன குறை இருக்கின்றது, இவர் எதற்காக நம்மை பார்க்க வந்திருக்கின்றார் என்பதை உணர்கின்ற அதீதமான சக்தி உண்டு. அதனால்தான் அவர்களை எல்லாம் நாம் இறைவனோடு ஒப்பிடுகின்றோம். பிறர் மனதிலே இருக்கின்றதை படித்து அவர் என்ன நினைத்து வந்திருக்கின்றாரோ அதற்கான நிவாரணத்தை சொல்லி அவர் அனுப்புகின்றார். அதனால்தான் சந்நியாசிகளை நாம் வணங்குகின்றோம். குருமுகமாக இருக்க வேண்டும் எது ஒன்றுமே என்று நினைக்கின்றோம். குருவை பணிந்து நாம் செய்கின்ற எந்த காரியமும் வீணாக போகாது. குரு அருள் இருந்தால் திருவருள் சேரும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்று நான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது மகாபெரியவர் காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு ஆச்சாரிய பீடம் வந்து ஒரு 10-12 வருடத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம் இது. அதாவது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னால். ஆச்சாரியாளுக்கு அப்போது மிகவும் சிறிய வயது. அவருடைய மகிமை பலருக்கும் புரியாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். ஆகவே மடத்துக்கு வருபவர்கள், ஆச்சாரியால் இவ்வளவு சிறியவராக இருக்கின்றாரே, அதாவது வயதிலே சிறியவராக இருக்கின்றாரே, இவரிடம் நம்முடைய பிரச்சனையை எப்படி சொல்வது என்று தயங்குவது வழக்கம். வேதம் புராணங்களிலே சந்தேகம் கேட்க வருகிறவர்கள், இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா, கேட்கலாமா என்று தயங்கி நிற்பார்கள். இன்னும் சிலர் ஒருபடி மேலே போய், இவர்கிட்ட எதுக்கு நம்மளுடைய குறையை சொல்ல வேண்டும், இவரே சிறியவராக இருக்கின்றாரே என்று நினைப்பவர்களும் உண்டு அந்த காலத்திலே. ஆனால் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு தரம் மகாபெரியவர் முன்னால் வந்து நின்று விட்டால் அவர்களுடைய எல்லா சந்தேகமும் போய்விடும். உதிக்கிற போது சூரியன் பால சூரியனாகத்தான் இருக்கும். அது உச்சியிலே ஏறினதுக்கு பிறகுதான் அதனுடைய உக்கிரம் தெரியும். அதுபோல தொலைவிலே இருந்து பார்க்கும்போது பாலகனாக தெரிகின்ற மகாபெரியவர் அவர் முன் வந்து நிற்கும் போதுதான் அவர் பாலகன் அல்ல, அந்த பரமேஸ்வரனே அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றார் என்பது நமக்கு புரியும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலே மகாபெரியவரை தரிசனம் செய்வதற்காக நிறைய பேர் மடத்திற்கு வந்திருந்தார்கள். காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்த பக்தர் கூட்டம் ஒன்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு இங்கே ஆச்சாரியால் இருக்கின்றார் என்று தெரிந்ததும் அவரை தரிசனம் செய்வதற்காக வந்தார்கள். வந்தவர்களிலே பலர் ஆச்சாரியாலை தரிசனம் பண்ணுவது இதுதான் முதல் முறை. சிலர் ஏற்கனவே வந்தவர்கள் இருந்தாலும் ஆச்சாரியாலின் பெருமையை வராதவர்களுக்கு சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு எல்லோரும் வரிசையாக வந்து மகாபெரியவரை நமஸ்காரம் செய்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தோடு வந்திருந்த ஒரு தம்பதி மட்டும் வரிசையிலிருந்து பாதியிலேயே விலகி வெளியிலே போய் நின்று விட்டார்கள். உடன் வந்தவர்கள் எல்லோரும் மகாபெரியவரை தரிசனம் செய்து பிரசாதம் வாங்கி கொண்டு வெளியிலே வந்தும் ஆச்சாரியாலை நீங்கள் ஏன் தரிசனம் செய்யவில்லை என்று அவரிடம் கேட்டார்கள். இங்கே மடத்திலே ஆச்சாரியால் இருக்கின்றார் என்று சொன்னதும் அவரிடம் எங்கள் பிரச்சனை ஒன்றை சொல்லுவதற்காக வந்தோம், ஆனால் இங்கே வந்து பார்த்தால் அவர் மிகவும் சிறியவராக இருக்கின்றார், இவரிடம் எப்படி எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வது, அதற்கு எப்படி நான் ஆலோசனை இவரிடம் கேட்க முடியும், அதனால்தான் நாங்கள் வெளியிலே வந்துவிட்டோம் என்று அவர்கள் அவருக்கு பதில் கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஆச்சாரியருடைய அணுக்க தொண்டர் அங்கே வந்தார். அங்கே வந்தவர், இங்கே தீராத வயிற்று வலியால் தவிக்கின்ற ஒரு மாமி வந்திருக்காளாமே,
அவ யாரு, அவளை ஆச்சாரியால் அழைத்து கொண்டு வர சொன்னார் என்று சொன்னார். அதை கேட்டதும் அப்படியே பதறி போனார்கள் அந்த தம்பதியினர். அதாவது யார், நாங்கள் எங்கள் பிரச்சனையை சொல்லவில்லை என்று சொன்னார்கள் அல்லவா அந்த தம்பதிகள். அந்த மாமி கொஞ்சம் தயக்கத்தோடு எனக்குத்தான் வயிற்று வலி என்று வார்த்தைகளை முடிக்காமல் இழுக்க அந்த தொண்டர் அவசரமாக அந்த மாமியை அழைத்து சென்றார் மகாபெரியவாளிடம். மகாபெரியவா முன்னால் போய் நின்ற அந்த தம்பதி, இவர் எப்படி என்னுடைய வயிற்று வலியை தெரிந்து கொண்டார் என்பது மாதிரியான ஆச்சரியம் கலந்த பார்வையை வீசினார்கள் பெரியவர் மேல். மகாபெரியவர் அவர்களை தீட்சண்யமாக பார்த்தார். ஏம்மா, அடிவயிற்றை பிசைறாப்புல வலிக்கிறதா? டாக்டர்லாம் அல்சர் ரொம்ப அதிகமாயிடுத்து, சிகிச்சை பண்ணிக்கணும்னு சொல்றாளோ என்று அந்த மாமியிடம் கேட்டுக்கொண்டே ஒரு சாத்துக்குடி பழம் ஒன்றை கையிலே எடுத்து வைத்து உருட்டி கொண்டிருந்தார் மகாபெரியவர். கொடுக்கவில்லை, உருட்டி கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண், ஆமாம், நேரத்துக்கு சாப்பிடாததால் வயிற்றிலே அமிலம் அரித்து புண்ணாயிடுத்து, குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றா டாக்டர்கள், அடிக்கடி தாங்க முடியாமல் வலிக்கிறது என்று சொன்ன அந்த பெண்ணுடைய கண்களிலிருந்து வலி தாங்காமல் கண்ணீர் வழிந்தோடியது. தான் கையில் வைத்து உருட்டி கொண்டிருந்த அந்த சாத்துக்குடியை சட்டென்று அந்த பெண்ணினுடைய வீட்டுக்காரரிடம் தூக்கி போட்டார் மகாபெரியவர். இதனை உடனே இந்த பழத்தை உரித்து மனைவிக்கு கொடு என்று கட்டளையிட்டார். ஏதோ ஒரு உத்வேகத்திலே அவரும் அந்த பழத்தை உரித்து அவருடைய மனைவியிடம் கொடுத்தார். தாங்க முடியாத வயிற்று வலியில் தவிர்த்து கொண்டிருந்த அந்த மாமி ஒவ்வொரு சுளையாக வாங்கி ஏதோ ஒரு குழந்தை சாப்பிடுவது போல சாப்பிட்டு முடித்தார்கள். இத்தனையும் ஒரு சில நிமிடத்திலே நடந்துவிட்டது. அதற்கப்புறம் நடந்ததுதான் பேரதிசயமான உண்மை. அதுவரையில் வலியால் துடித்து கொண்டிருந்த அந்த பெண் இதுவரைக்கும் வலித்ததெல்லாம் கனவா நனவா என்கின்ற மாதிரி மிகவும் சந்தோஷத்தோடு பேச ஆரம்பித்து விட்டார்கள். கண்களிலே கண்ணீர் மறைந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோட சிரித்து கொண்டிருந்தாள் அந்த பெண். இதுவரை என்னை வாட்டி கொண்டிருந்த வலி போன இடம் தெரியவில்லை. சாதாரணமாக இந்த வலி வந்துவிட்டால் 2-3 மணி நேரம் என்னை வாட்டி வதைத்து விடும். மருந்து எடுத்துக்கொண்டாலும் அது வேலை செய்யும் வரை சகித்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் இப்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது, எனக்கு வலி போன இடம் தெரியவில்லை. ஆச்சாரியால் தந்த பழத்துடன் முதல் சுளையை தின்றதுமே என்னுடைய வலி குறைய ஆரம்பித்து விட்டது. முழுதாக இந்த பழத்தை உண்டு முடித்ததும் எனக்கா வலி இருந்தது என்கின்றது போல பூர்ணமான ஒரு நிவர்த்தி எனக்கு தெரிகின்றது என்று வார்த்தைகள் நெகிழ கண்கள் கசிய சொன்னார் அந்த பெண். அவருடைய கணவர் மாமி இதை சொல்லி முடித்தவுடன் அப்படியே சாஷ்டாங்கமாக ஆச்சாரியாருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார்கள். எங்களை மன்னித்து விடுங்கள், இவ்வளவு சிறிய வயதினராக இருக்கின்றீர்களே, உங்களுக்கு எங்களுடைய பிரச்சனை எப்படி புரியும் என்று நாங்கள் சொல்லாமல் தவிர்த்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் இருவரும் மன்னிப்பு கோரினார்கள். ஆனால் மகாபெரியவர் தன்னுடைய சைகையாலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து கனியை பிரசாதமாக தந்தது போல் தன்னுடைய புன்சிரிப்பினாலே அவர்களுடைய புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு, அந்த பரபிரம்மம் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்குபவர் அல்ல என்றாலும் அவர்கள் தந்த அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு குங்குமம் அளித்து ஆசீர்வதித்தார். எதற்காக இதை சொல்கின்றோம் என்றால், இந்த சந்நியாசிகள், உண்மையான சந்நியாசிகள் மற்றவர்களுடைய வலியை உணர்பவர்கள். அவர்களுடைய திருப்பார்வை பட்டாலே நமக்கு பேரதிசயம் நடக்கும். ஆகவே இது போன்ற உண்மையான ஞானிகளுடைய திருவடிகளை அடைந்து நம் வாழ்க்கையிலே நாம் எல்லா வளமும் நலமும் பெறுவோம். மகாபெரியவர் நம்மோடு வாழ்ந்து இறைவனாகிவிட்ட இறைவன், அதாவது பரமேஸ்வரனே, அந்த தட்சிணாமூர்த்தியே இங்கு நமக்காக பூமியிலே ஜனனம் எடுத்து வந்தார் மகாபெரியவராக.
ஆகவே அவருடைய திருவடிகளை சரணடைந்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். குருப்யோ நமக, குருப்யோ நமக. நன்றி, வணக்கம்.